இன்றைக்கி நம்ம பொரிச்ச குழம்பு, பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, எண்ணெய், காய்கறிகள், புளி கரைசல், மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யும் போதே பார்த்துடலாம். எல்லாத்தையுமே கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து வந்து பொரிஞ்சதும் அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க, கசப்பாயிடும். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சோம்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன். இது சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். அதனால் சீரகம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பூண்டு பற்கள் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே சூப்பரான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்துட்டு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் இந்த காரக்குழம்புக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய குழம்பு ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையானது இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அப்போ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம வந்துட்டு இப்போயே சேர்த்துடலாம். ஃபைனலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த 3 காய்கறிகள் தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து வாழைக்காய் கூட சேர்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்கிறதுனால இந்த குழம்போட சுவை வந்து அதிகரிக்கும் நல்லா. அதனால் எல்லா காய்கறியும் எண்ணெயிலே வதக்கிடுங்க. நம்மளுக்கு வந்து வேகிறதும் வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு எல்லா காய்கறிகளையும் தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கும் போதே எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கான பொருள் பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், தேங்காய், சீரகம், சோம்பு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் போட்டு. இது மாதிரி செய்கிறதுனால குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், தேங்காய் இந்த 2 காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் சேர்க்கல. காய்கறி நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா குக்காய் வந்திருக்கு. இப்போ அரைச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலே வந்துட்டு மசாலா சேர்ந்து வதங்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்துட்டு இந்த மிக்சர் ஜாரில் ஊட்டி இருக்கிறதுனால அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை வந்துட்டு குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இந்த மசாலா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான பொரியல் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன். கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடலை, பட் ரெகுலராக நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு நீங்களும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து புளி கரைசல். இந்த புளி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே. அதை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுது அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக சேர்க்கக்கூடாது. இப்போ சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். 15 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது. குழம்பு நல்லா வந்துட்டு எல்லாம் காய்கறிகளும் வெந்து ரொம்ப கமகமான வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.